இலக்கம்மா இலக்கம்மா 9 கம்பளம் 9 கம்பளத்தை முதல்வர் ராஜகுலத்தில் பிறந்து ஒவ்வொரு நாய்க்கு 2 பேர் நாமம் தரித்து முருகன மகனாக இந்த கோலகிரி பட்டணத்தை ஆண்டு வருகிறார். ஆண்டு வந்தாலும் எனக்கு ஒரு மகள் இருக்கார் பொம்மை. என் தாய் குழந்தையை தக்காதேவி கிழமையால் எனக்கு ஒரு மகள் பிறந்தாலும் கூட சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறேன். மிக சிறந்தவள் அறிவாளி என் மகள். ஆணுக்கு ஆணாகவும் சிறந்த வீராங்கனையாக வளர்ந்து வருகிறேன். வீராங்கனை அப்படிப்பட்ட பெண்ணைத்தான் வளர்த்திருந்திருக்கிறேன். இருந்தாலும் என் மகள் பங்களாதேஷ அடியிலே பருவத்தில் இருக்கிறாள். நாட்டிற்கு தளபதி ஒருத்தருக்கேன். ஆமா அவருக்கு மாப்பிள்ளை நசப்ப சிறப்பான ஆளு. யாருக்கு அப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்காது. ஆனா எனக்கு கிடைத்திருக்கிறாரு. இன்று அமைந்த மாப்பிள்ளை இன்றுமே அமையாது. அப்படி சிறப்பான மாப்பிள்ளைகள் அரசப்பட இருக்கிறார். மாப்பிள்ளை அழைக்க வேண்டும். நாட்டிற்கு மாதிரியின் தேவை அதற்காக கம்பளத்தார்களை படி பார்ப்பதற்காக அழைத்து சொல்லியிருந்தேன். மாமா இதோ அழைத்து வருகிற சென்றவன் தான். ஆனா ஒரு நாள் இன்னும் வரல. ஆனா ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? எப்ப பார்த்தாலும் ஒரு கையில வாழைப்பழம் வச்சுட்டே இருப்பாரு. சரி, அந்த வாழைப்பழம் ஏன் வச்சிருக்குன்னு கதை என்னன்னு தெரியும். பண்ணி இறக்குமா இன்னும் கேட்காம விடுறதில்ல. கேட்கிறேன் மாப்பிள்ளை நினைச்சப்பா எல்லாம் 5ஆம் கோடி பசங்க. இந்த கோணகை இந்த கோணகை இந்த கோணகை இந்த கோணகை என் மாமா பொம்மன மகாராஜா. என் மாமனுக்கு ஒரே மகன் மருமகன். மருமகன் நான் தான் நரசப்பன். நரசப்பன். என் மாமா எப்ப பார்த்தாலும் மருமகனே 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 என்று அழைத்திருக்கிறார். என்ன காரணம் என்று தெரியவில்லை. இருக்கட்டும். நாம் எப்படி சென்றோம் என்ன பண்ணோம் என்று மாமாவுக்கு தெரியப்பா தெரியப்பா தெரியப்பா. மாமா வணக்கம். மாமா வணக்கம். இல்ல வணக்கம் என்று சொல்வது வணக்கம் மாமா வணக்கம். இல்ல இவ்வளவு சுணக்கமாக இருக்கிற காரணம் மாமா காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது, காரியம் இல்லாமல் காரணம் இருக்காது. அது என்ன இருக்கு உங்ககிட்ட மாமா? இந்த கோணகிரி பட்டணத்தில் பொம்மன மகாராஜா என்று தாங்கள் தான். ஆமா, உங்கள் மருமகன் நரசப்பன் நான் தானே. அது சந்தேகமா இருக்குது உனக்கு? என் வீரம் என்ன, என் அந்தஸ்து என்ன, என் கௌரவம் என்ன? நான் படாத பாடுபட்டேன் மாமா, படாத பாடுபட்டேன். என்ன பாடுபட்ட? பொம்மையை நான் குளிக்கிறதுக்கு சென்றோம் அல்லவா? ஆமா. அப்பொழுது கங்கையார் கரை கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார். சரி. பொம்மை குளித்துக் கொண்டிருந்தார். சரி. பொம்மை குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சூறாவளி காத்து கிளம்பியது. சரி. ஓடியது அலைகள். ஓடும் உடனே பார்த்தேன். திடீரென்று தண்ணீர் குளித்தேன். சரி. படபடவ என்று நீச்சல் அடித்தேன். நீயே தூக்கினேன் பொம்மையை சேர்த்தேன் கரையில். அங்க நடந்தது என்னன்னா ஒன்னொன்னா மாமா இல்ல அன்னில இருந்து வாழைப்பழமும் கையுமா இருந்து கொண்டிருக்கேன். அந்த வாழைப்பழம் கையில் வச்சிட்டு இருக்கேன். என்ன மாப்பிளக்காரனா? அதுக்கு வைத்தியரை போய் கேட்டேன். ஒரு செம்பு பசும்பாலும் ஒரு தார் வாழைப்பழம் சாப்பிட்டால் முழங்கால் வலி தீர்ந்து போய்விடும் சொன்னார் மாமா. என்ன நோய் தீரு? முழங்கால் நோய். அடி முழங்கால் நோயா? உனக்கு முழங்கால் பக்கவாதம் இருக்குதா? காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன் மாமா. பொம்மையை கரையிலிருந்து நீச்சலடித்து தூக்கினவா சுழல் ஒன்று வந்தது. என்று ஊதினி பறந்து போய்விட்டது. பொம்மையை தூக்கினேன் சேர்த்தேன் கரையில் மாமா. எந்த இல்ல எந்த நதியில் தூக்கின? கங்கை கரை கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. கங்கை கரையிலே அப்படி சொல் மாமா.
கையில எடுத்து தூக்கி வந்தாய். சும்மா சும்மா நரசப்பா நரசப்பா நரசப்பான்னு கூப்பிட்டீங்க. சும்மா சும்மா கூப்பிடல, ஒரு தடவை கூப்பிட்டோம். ஏன் கூப்பிட்டீர்கள்? இல்ல இவ்வளவு விளக்கமா பேசுறீங்க. கம்பளத்திலே பிறந்து ராஜ கம்பளத்திலே வளர்ந்து பொம்மன மகாராஜா மரபன் சாதாரணப்பட்டவனா நரசப்பன் இல்லையே. என்ன மாப்பிள்ளை அல்லவா? ஆமா மாமா. எப்பொழுதுமே தர்பாருக்கு வந்தவுடனே யாரை வணங்குவாய் நீ? உங்களையத்தான் வணங்குவேன் மாமா. என்னை வணங்குவாய். நாம் இருவர் சேர்ந்து யாரை வணங்குவோம்? நாம் இருவர் ஜக்காதை வணங்கி கொண்டிருப்போம். ஜக்காதை வணங்கினாய் என்று வணங்கி நாயெல்லாம் கிடையாது மாமா. வணங்கினோம். நீ வணங்கினாயே இல்லையா? வணங்கி விட்டு தான் ஒருவடி வந்து வணங்கிட்டு தானே வந்தாய். ஆமாம்மா. அந்த ஜக்காதோட கிருபையால் இன்று முன்னே நீ இளமையாக இருக்கிறாய் மாமா. ஆனா வயசு 99 ஆகுது, அது வேற கணக்கு. இன்னொரு விஷயம் மாமா, உங்கள் மகள் பொம்மி இருக்கிறதல்லவா? ஆமா. பொம்மி எனக்கு பிறந்தவள் எனக்கு பிறந்தா மகளா அவங்க? எனக்காகவே பிறந்தவள் பொம்மி. உனக்கென்றே பிறந்தவள். ஆமாமா. இந்த நாட்டின் தளபதி 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 மாமா. மாப்பிள, நாட்டின் தளபதி நீதான், அது எந்த மாற்றம் இல்லை. பொம்மி வந்து உனக்காகவே பிறந்தவள், உனக்கு எதை கட்டி கொடுக்கணும் இருந்த. ஆமா மாமா. சின்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது. என்ன மாமா மாற்றம் வந்தது? என்ன மாற்றம்? உன்னிடம் என்ன சொன்னீர்கள்? என்ன சொன்னீர்கள்? நாட்டிலே கம்பளத்தார்களை பணிவு செய்வதற்காக மாலையை அழைத்து வர சொன்னேன். ஆமாமா. சொல்லி பல நாள் ஆகிவிட்டது அல்லவா? அழைத்து வரவில்லை, என்ன காரணம்? கிடைக்க மாட்டேங்கிறேன். உன்னை தேடி வருவானா? எப்படியாவது மாமா மாதியில் வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இதற்காக மாதியில் எதற்காக மாதியில் வேண்டும்? பணிவிடை செய்வதற்கு, இந்த அரவணைகளை வேலை பார்ப்பதற்கு. ஆமா. நான் எதுக்கு மாமா இருக்கேன்? அப்ப நீ அந்த பணி நீயே செய்ய. இன்னும் எங்கேயாவது அலைந்து திரிந்து தேடி பிடித்தாவது ஒரு மாதியோடு வந்து சேர்கிறேன் மாமா. இந்த பொழுதுக்குள் மாதியோடு வர வேண்டும். நான் மாதியோடு வந்து சேர்க்கிறே இல்லையா? சேர்க்கிறேன் மாமா. அப்படி சேர்க்கவில்லை என்றால் எனக்கு என்ன? பட்டம், தளபதி பட்டம் பறி போய்விடும். பெரிய எழுச்சா பட்டம் இல்ல, தளபதி பட்டம் போய்விடுது. என்ன பட்டம் கொடுத்தது உனக்கு யாரு? நீங்கதான் மாமா. நீங்கதான். நாங்களும் கொடுத்தேன். ஆமா மாமா. அப்ப நானும் பறித்துறேன் மாமா. கவலையே வேண்டாம். எங்காவது அழிந்து திரிந்து உடனடியாக மாயங்களோடு வந்து சேர்க்கணும் மாமா. அதுவும் இல்லாமல் அப்படி மீண்டு வரவில்லை என்றால் என் மகள் பொம்மி உனக்கு இல்லை, மனமுடித்து வைக்க மாட்டேன். எதை வேணா சொல்லுங்க மாமா, எதை வேணா சொல்லுங்க. ஆனா மகள் பொம்மி மாத்திரம் எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க மாமா. ஏன்னா நான் பொம்மி மேல் அவ்வளவு ஆசை வைத்திருக்கிறேன். இல்ல, சொன்ன வேலை கணக்கா செய்யணும்ல. கவலை வேண்டாம் மாமா. நான் உடனடியாக சென்று கொண்டு வருகிறேன். நீங்க சென்று வருவாங்க. அரவணைக்கு செல்லுங்க மாமா. அழைத்து திரிந்தாவது இப்படி மாதிரியோடு வந்து சேர்க்கிறேன். அடுத்த முறை சந்திக்கும் போது நீ மாதிரியோடு தான் அழைத்து வர வேண்டும். ஆகட்டும் மாமா, ஆகட்டும். போய் வாங்க. ரெண்டு வருஷமா என்னடா உத்தியோகம் அது? கர்மம். இந்த கோடகரை பட்டணமே நாறுகிறோம். என்னடா அவன் வேலை என்னமோ செய்து கொண்டிருக்கிறான். உங்க வேலையை பாருங்க. போன வாரம் இப்படித்தான் செருப்பு மாமா. அங்க பிசினஸ் பண்ணி பல்லு விளக்குற அப்புறம் என்னடா பெரிய கொடுமையின் கொடுமையா இருக்கிறோம். கையில கம்பு வச்சிருக்க நம்மனாலும் நிம்மதியுமா? நம்ம யார சாதாரணப்பட்டாலும் அந்த நாட்டின் தளபதி தளபதி தளபதி. நம்ம என்னைக்குமே பாயப்படக்கூடாது.
வாயப்புடி 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 நீ எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊர் காசிப்பட்டினம்ங்க. காசி பட்டணமா ஒற்றமலை பட்டணம். காசி பட்டணத்துக்கு வந்து வர காரணம் பஞ்சம் வந்துருச்சுங்க. யாருக்கு பஞ்சம் ஊருக்கே பஞ்சம் இல்ல. ஊருக்கே வாயப்படுத்த முடியாத காசி நாட்டுக்கே பஞ்சம் ஊருக்கே பஞ்சம் இல்லைங்க, எனக்கு மட்டும்தான் பஞ்சம். ஏன் உனக்கு பஞ்சம் வந்துருச்சு நான் வேலைக்கு போறதே இல்லை. அப்புறம் மசூர் பஞ்சம் வராம என்ன செய்யணும் திங்க வேண்டியது என் மங்களமா தண்ணி ஓட வேண்டியது மல்லாக்க. இப்பயே இவன் வேலைக்கு லாய்க்கு 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 அவரும் அப்படித்தான் இருக்காரு. பேசாதே 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 பேசல 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 சாவுக்கு போட்டோம்னா சாவு நீ காசி பட்டணத்தில் பஞ்சம் உனக்குத்தானா எனக்கு மட்டும்தான் பஞ்சம். எப்படி பஞ்சம் உனக்கு கோட்டுங்க கதவை திறந்து வச்சே படுத்துனுங்க. பஞ்சம் வளர்க்குறது வந்துச்சுங்க வந்து பொதுக்குள்ள உள்ள மாட்டீங்க. உள்ள ஒண்ணு பஞ்சத்தை அங்கிருந்து நீ கொண்டு வந்து விட்டாயா அங்கேயே வச்சு பூட்டி பூட்டி மாட்டீங்க. பூட்டி சாவி எங்க சொன்ன போட்டு அங்க உள்ள உன் சாவி அங்கே நான் யார் தெரியுமா நாயை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அப்படியே உழைக்கிறியா? நான் யார் தெரியுமா இந்த கோநகர பட்டணத்தின் நாட்டின் படை தளபதி 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 பெரிய தலைவிதி. தளபதி 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 என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? நரசப்பன் 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 நான் சூப்புங்க. நான் சூப்பு கடை வச்சிருக்கேன். பேசாதே 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 பேசல 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 கத்தி எடுத்தல். ஐயோ சாமி நாளைக்கு வாங்க, இந்த காலில் எடுத்தேன் 4 தடவை சிவசேத யார் யார் வந்திருக்கு? நானுங்க நான் தானுங்க நல்லவனுங்க சின்னானுங்க. கோழிலாம் கட்டக்கூடாது. நான் நான் தான் சின்ன சொல்லு நானுங்க நீ நீ நான் தானுங்க நான் தான் நல்லவனுங்க நீ நல்லா இப்ப 2 பேரும் சின்னானுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்லட்டும் சொல்லட்டும் பொண்டாட்டி மனைவி செல்லு சம்சாரம் கூட்டி வந்தது பய கால கொடுக்கு முத்துது நிறுத்துறான். மொத்தம் ஒரு ஊரே சேர்ந்து வந்திருக்கிறீர்களா? 3 பேர் தாங்க ஊரு. 3 5 காட்டுறான். எங்க ஊர்ல எல்லாரும் 3. நீ கணக்குல நான் பெரிய கீரை முண்டை நீ அர்த்தம் உண்ட. கீரை முண்டுன்னு ஆமா நான் சொல்ல நீ விரல நீ சொல்லு நான் விரல எண்ணிக்கையில் விடுறேன். என் பக்கால மூக்குல விட்டுமா? மூக்குல விட்டா இந்த நேரத்துல ஊன்னு போய் விடுவான். நான் சொல்வதை எப்படி சொல்லுவாங்க இன்னைக்கு? நானுங்க நீ ஒண்ணும் நான் தானுங்க நான் தாங்கிறது யாரா? நான் தாங்க. நீ தானே. அதிகமா பேசாதே 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 பேசல 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 வெட்டி புரிய வெட்டி. ஐயோ சாமி நான் 7 மணி நேரம் விட்டுருக்கேங்க. மடக்கறான் 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 மடக்கு உள்ள வச்சுக்கோங்க ரொம்ப நீட்டா. எடுத்தாருன்னா சலிக்காம வைக்க மாட்டாரு. நான் கத்தி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கத்தி எடுத்தேன்னு வச்சுக்க. ஐயோ சாமி சாமி வேண்டாங்க 2 நாள் திரும்ப சொல்லுவாங்க காலைல எடுத்தேன். ஏங்க என்ன அந்த வேலை செய்யணும்னு நினைச்சுக்கிறான். நரசப்பர் எங்க ஊருக்கு ஒரு 10 நாளைக்கு அனுப்பிவிடுங்களேன். வருவாருங்க கூப்பிட்டு போங்க. எவ்வளவு வாங்குவார் ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு 30 ரூபா. தலையை சிவசேவம் செய்து விடுவீங்க. சரிங்க. அதுக்கு நீங்க வேற ஆளை பாருங்கடா. சரி மொத்தம் 3 பேர் வந்திருக்கீங்களா? ஆமாங்க. என்ன நானுங்க மொத்தம் நானுங்க நான் தானுங்க. தயவு செஞ்சு நடி விரல மாத்திரம் காட்டாத. அங்கிட்டு நகர்த்தி வை. ஏன் இந்த விரலுக்காக ஏற்பட்டு மொத்தம் 3 பேர் வந்திருக்கிறீங்க அப்படித்தானே? நீ என்ன ஆளு? நான் ஆம்பளை ஆளு. கண்டதாக சொல்றேன். ஆம்பளை மடக்கறான் மடக்கறான் மடக்கறான். இல்ல நீட்டுறா முடியாதுடா. அது இல்லையப்பா. நீ ஆம்பளாவுன்னு தெரியும். நீ என்ன ஜாதி? நான் ஆஞ்சாது என் மனைவி பொஞ்சாது. அது இல்லையா? அது இல்லையப்பா. அதையா கேட்டேன்னா அது இல்லை. குளம் என்ன குளம்? என் குளமா? தாத்திரமலை பெருமாள் கோயில் மாதிரி தெப்ப குளம். அங்கதான் குடியிருக்கிறதுங்க. நான் அதை கேட்கவில்லையப்பா. எங்க தாசி ஊர் அங்கதான். அதை கேட்கவில்லை. நீ என்ன வரணும்? நெத்தில ஒரு 3 நான் அந்த வர்ணத்தை கேட்கவில்லையா? நமக்கு காலைல இந்த வர்ணம் கூட இல்ல.
தங்கவேலுக்காக அந்த வரம் நமக்கு தேவையில்லையா? அது இல்லப்பா, நான் அதை கேட்கவில்லை. இப்ப சரியா சொல்லுவாப்பா. சொல்லுங்க. நீ என்ன தொழில் செய்கிறாய்? ஆள் இருந்தா செய்வனுங்க, ஆள் இல்ல பெசா படுத்துவங்க. சங்கத்துல அந்த மூலையில பேசாதே பேசாதே பேசாதே. பேசல பேசல கார்ல இங்க அடிக்குது பாய். என்னடா இது? என் சார்களோட அதிகமான சார்களாக இருக்கிறோம். ரெண்டு பேத்துல கை நடுங்குது. அதை நான் கேட்கவில்லையப்பா. நீ தொழில் செய்கிறேன் என்று சொல்கிறாயே, கைத்தொழில் என்றால் என்ன தொழில் செய்கிறாய்? கைத்தொழில செருத்த கொடுங்க, தப்பறி கொடுங்க, உரிமை கொடுங்க, அப்புறம் ஊர் ஊரா போவனுங்க, காசு வாங்கணுங்க, சொல்லுவனுங்க. அப்போ நீ என்ன வாடு? மாறி வாடு. முன்னத்தானப்பா நான் தேடிக்கொண்டிருந்தேன். இந்த அரமனையில் ஒரு மாதிகன் வேலை பார்ப்பதற்கு மாதிகன் என்று மாமா என்னிடம் கூறினார். அதனால் மாதிகனை தேடி ஐந்தே நீ வந்து மாட்டிக்கொண்டாய். பொய் சொல்றீங்க. உனக்கு நான் வேலை கொடுக்கிறேன். பொய் சொல்றீங்க. என்னடா இது? ஒருத்த கூட மாதிரி கிடைக்கலையா? எத்தனை பேர் இருக்காங்க? நீ வந்து உன்னுடைய நடிப்பை மாத்திரம் சொல். அனைவரும் மாதிகன் என்று எனக்கு தெரியும். பங்காளி இருக்காங்க, எனக்கு இருக்கட்டும். நீ வந்திருக்கிறாய் அல்லவா? உனக்கு வேலை நான் கொடுக்கணும்ப்பா. என்ன வேலை கொடுறீங்களா? உன்னைய வேலை விட்டு என்ன செய்வது? உனக்கு நான் வேலை கொடுக்கிறேன்ப்பா. என்ன வேலை கொடுக்குறீங்க? இந்த நாட்டுல வேலை செய்வதற்கு ஆள் இல்லை என்று, அதுவும் இந்த அரமனையில் ஆள் வேண்டும் என்று மன்னர். இதுக்குதான் என் கூடயே வான்னு சொன்னது. என்னால ஒரு நாள் சமாளிக்க முடியாது, நீ 2 நாள் வந்தா போய் சமாளிக்க சொன்னது. 2 பேருமே படுத்துக்கிறதுக்கா? இல்லங்க, அவர் படுப்பாரு பாக்குறங்க. நீ பார்க்க அப்படி தெரியலையே. என்னை கொண்டு விட்டு படுத்து. பேசாதே பேசாதே பேசாதே. பேசல பேச பேசல பேசல சாரு நல்லா இருக்குங்க. அவருக்கே கோவம் வருது. இருக்கட்டும். இந்த அரமனை வேலை அனைத்து நீ பார்க்க வேண்டும். என் மாமா இருக்கிறார் பத்திய பொம்மன மகாராஜா, அவரிடத்துல கொண்டு உன்னை விடுறேன். அவர் எப்படி? என் மகாராஜா நடை நீ பார்த்ததில்லை. நடையாக மகாராஜா நாங்க நேரில் பார்த்தே கிடையாது, இன்னைக்கு தான் பாக்குறோம். உனக்கு வேலை கொடுக்கணுமாப்பா. அவர்கிட்ட கூட என்ன வருவீங்க? மாமா என்ன மாமகிரியா? என் மாமனை அழைக்கின்றேன். அவர் நடந்து வரணும்ல அரமனையில இருந்து. ஓ, இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. சரி சரி. எப்படி மாமா மாமா இங்க பாருங்க. மாப்பிள்ள ஏன் நல்லா தானே இருந்த? அதுக்குள்ள மாமா. என்ன? அலைந்து திரிந்து ஒரு மாதங்கள் வந்து விட்டேன் மாமா. ரொம்ப குதிக்காத. என் வீரம் என்ன? இது குதிக்க முடிக்க கொட்டிட்டே இருக்குது. அந்த முடி ஓட்டுறதை நீங்க சொல்லாதீங்க மாமா. ஏதா என் பிள்ளை பார்த்து வச்சுக்க, கிழவன்னு சொல்லி கட்டியாது ஒண்ணு. மாமா ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? காவல் நமக்கு மீஸ் விட போறேன். மாமா நீங்க சொன்ன மாதிரி மாதிரியோடு வந்து விட்டேன் மாமா. மாதிரியா? எங்க மாதிரியா? அரமனையில் பொழப்பா கொடுங்க. இங்க வந்து உன் பொழப்ப பாக்க என்ன மாதிரியோட நம்ப மாட்டேங்கிறீங்க. எந்திரி எந்திரி எந்திரி. இப்ப எந்திரிக்காது, கொஞ்ச நேரம் பொறுங்க. அதனால நீ இப்படியே இருக்கிற. எந்திரி. அரசப்பறேன். உங்களுக்கு பின்னாடி வந்து அது யாரு துணி? யாரு அது? உங்க மாமா அது மாதிரி தெரியுது. நாட்டின் படை தளபதி. அதே கிண்டி கிண்டி வராதா? நல்ல மாதிரியை கொண்டு வர குசு மாதிரியனாக. யாருக்கு வராது? ஒரு நல்ல ஒரு மனிதனை கொண்டு வர சொன்னா நாட்டுக்கு வியாதி வர மாதிரி ஒரு மனிதனை கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்ல திறமை உள்ளவன். அனைத்து வேலையை சிறப்பாக செய்வான் மாமா. சொன்னான், வாயிலே சொன்னான். நீ மாறிங்களா? நீ மாறிங்களா? நம்ம 3 பேருமே என்னைய சேர்க்காதே 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 சேர்க்கப்படா. நீ சேர்ந்துக்க. பேசாதே பேசாதே பேசாதே. நான் கத்தி எடுத்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உள்ள உரக்குள்ள வச்சிருக்கா. நீ கத்தி எடுக்க மாட்டேன். குருநாதர் நிச்சயமா எந்த வேஷத்தை போட்டாலும் அப்படி செய்யணும்டா. நான் என்ன குலைக்கணும்டா. அது ஊசி போட மாட்டேன்.
அப்படி எடுத்துட்டாலே மாதிரி சரி ஆ. மாமா மாதிரியை கொண்டு வந்து விட்டேன். அப்படியா இது பொம்மை தும்மா இவர்கள். ஏய், மகாராஜா பொம்மி அம்மா பெத்த மனுஷன் ஆயிட்டாங்க. எது மேல செஞ்சா? ஆமா, சந்தோஷம். எழுதாளியே எழுதாளியே எழுதாளியே. எந்த தாலி எடுக்கிற? எந்த தாலி எடுக்கிற? தாலி என்றால் என் உண்மைக்கு நான் உடனடியாக தாலி கட்ட வேண்டும். அவள மாமா. அவசரக்காரன் புத்தி தடுமாறுகிறது தெரிஞ்சு போச்சு என்ன எல்லாத்துக்கும். மாமா ஆ? என்ன மாமா? அழைத்து வந்தாயிரம் அவனை. ஆமா ஆ? ஆமா. அவன் எங்க இருக்குன்னு எங்க இருக்கிறா அவனை போட்டா அரண்மனை அவன் நிக்க முடியுமா? இந்த ஓரமா நிக்கிறா மாமா. ஓரமா நிக்க முடியுமாங்க? அவனுக்குன்னு ஒரு இடம் தரக்கூடாது நம்ம. வச்சிருக்க பாருங்க அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஏய் பாவமல்ல வரேன் மாமா நம்மள அண்டி வந்திருக்கான்ல அவன் எங்க தங்கன? என் கழுத்து மேட்ல தங்க சொல்லிட்டு மாமா. நீ தாங்குவியா? கழுத்து மேட்ல தங்குறியா? உனக்கு கையால காடுதான்டா. அது எல்லாத்தையுமே அப்படிதான். அதுக்குள்ள உன் மனைவி பொண்டாட்டி முழு அதே படுத்துக்கிட்டு. எனக்கு என் சகலுக்கு ரெண்டு பேருக்குமே ஆனா நான் கூப்பிடும் போது ஒரேடியா வரணும். ஏன் சகல? ஏய், நான் கூப்பிடும் போது நான் கூப்பிடும் ஒரே வர வேண்டும்டா. அவருக்கு மட்டும் அகலமா இருக்குது. உனக்கு பெயர் என்ன? சாமி மாதிரி அன்கோ சின்ன அன்கோ பெரிய மல்லிகை கடை வச்சிருப்பாரு அன்போ அப்படிங்கிற சின்ன அன்கோ வந்த நாளே இவனுக்கு பேர் நீ மாத்துமா? தீர்வாமா இவர் எந்த ஊரு? மாவே டேய் ஒரிசாக்காரரா? டேய் ஒரிசாக்காரனா? ஏடா பார்த்தா அப்படி தெரியல உனக்கு? நவர்றா. டேய் இந்த கோணகிரி பட்டணத்தில் பொம்மன மகாராஜா என்று சொன்னால் ஐவரும் நடுங்குவார்களா? இவர்தான் அவர். நான் தான் அவருக்கு நரசப்பன் மருமகன். நீங்க தளபதி அவரு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கு வேலை கொடுக்க மாட்டோம் பார்த்துட்டு சாமி டப்பாவுக்கு நவுத்துறா. காலையில டப்பாவுக்கு நவுத்துறா. உங்களுக்கு வேணுமா? பேசாதே பேசாதே பேசாதே. சகல பத்திரமா சொல்லு. டேய் ஒரு பேரு சிக்கல இருக்குது. நாளைக்கு வாங்குறத பாதி கொடுத்து உங்களுக்கு சொல்லி பாக்குறாரு. உன் பேரை மாத்துற? பேரை மாத்தீங்களா? ஆமா. சாமி சாமி வேணாம். ஏடா எலெக்ஷன் வேற பக்கமா வரப்போகுதுங்க. நீங்க பேரை மாத்திட்டீங்கன்னா ஓட்டு போட போகும்போது குவார்டர் பாட்டிலே பிரியாணி போட்டுனேன் இந்த கண்டி பாட்டிலே கிடைக்குங்க. 500 பணம் வேற கொடுப்பாங்க சாமி. சாமி என் பேரை மாத்தாதீங்க. ஏன் என் பேரை மாத்துறீங்க? நாட்டுல புதிய குடி வந்திருக்காங்களா? என் பேரை மாத்திர சின்ன தம்பி இருக்காங்க. என் பேர் சின்னான் தானே? என் தம்பி பேர் சின்ன நாய்க்கர். இவர் என்ன பாரு சின்ன மச்சான் சின்ன மச்சான் பாரு. அப்ப என்ன மச்சான் வந்துட்டு அப்ப எனக்கு கொடுக்குற வேலையை அவருக்கு கொடுக்குறேன். அதனாலதான் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. உனக்கு இன்று முதல் பேரை மாற்றி விட்டோம். இங்கு புதுசா வந்ததனால் உனக்கு புதுக்குடியா சாமி மறுமொழி கேட்டு பேசுறேன். இல்ல மறுமொழி கேட்டு பாருங்க விக்னேஷ் பழைய குடியாரு தெரியும். அடிபட்டது விட்டு வச்சு என்னைக்கு இவனுக்கு மண்டை என்னைக்கு மண்டை விழுந்ததோ அன்னோட புதுக்குடியை விட்டுட்டாங்க. இப்ப புதுசா வந்திருக்கிறதுனால வேற ஒண்ணும் இல்ல எல்லாத்தையும் பழக்கி விட்டுட்டு அவங்க கட்டிக்கிட்டியா? நம்ம வசந்த பேச வேண்டாம். வேலையை பேச. சரி புதுக்குடியான்னு சொல்லி எனக்கு வந்து நிக்கணும். கம்பளத்து வேலை அத்தனை தெரியுமில்லவா? கம்பளத்து வேலை அத்தனை தெரியுமில்லவா? என்னென்ன தெரியும்? என்னென்ன தெரியும்? தப்படி பண்ணுங்க, உரும்பு பண்ணுங்க. உரும்பி அடிப்பியா? ஆமாங்க. ஏய் உருமி வாசிக்க அடிக்க விட முடியாது. உரும்பி வாசிதாங்க. என்னம்மா இத்தனை மாமா கூப்பிடுற? அவனை விரல காட்ட விரல காட்ட வேண்டாமா? உங்க மாப்பிள்ளமோ என் விரல் மேலே கண்ணா இருக்காருங்க. இதா சாமி வாய் வச்சுக்கிறீங்களா? ஏன்னா உங்க விரல பார்த்தா அழகா அவ்வளவு அழகா இருக்குதுங்களா? சரி என் மகன் போ. அப்புறம் தும்மாய் வந்து வெற்றிமணி சேர்ச்சி என் மகன் சந்தோஷமான சேர்ந்தானே. ஊருக்கு அப்பா 1 மணி தூரம் பச்சை குடிசை கட்டி என் மகளுக்கு 1 மாதத்திற்கு 30 நாளைக்கு கவலை இருக்க வேண்டும். நீ வந்தானே அண்ணன் தான் இருந்தான். ஏன் சார் மாடு செத்து போச்சா? மாடெல்லாம் சாகவில்லை அப்பா. எனது மகள் பொம்மி செத்தா போச்சு. ஐயோ சாமி பிள்ளை எப்படி சாமி செத்துச்சு? அடிச்சே கொண்டீங்களா? இல்ல தூக்கு போட்டு வச்சா இல்ல அருள் கொண்டு தெரிச்சா? எரிக்கிறதா போய்க்கிறதா? எவ்வளவு சொல்லிப்பேன் சாமி எவ்வளவு சொல்லிப்பேன். யாரு இளவு சொல்லிப்பேன்? எந்த ஒரு அழகான காரியத்தை சொல்ல வர செத்து போச்சா? ஏன் சாமி என்னை பார்த்து இளவு சொல்லிக்கிறீங்களே? யார் இளவு சொல்லிப்பேன்? நீதானே எவ்வளவு சொல்லி. யார்? நானு. இப்ப உங்களோட பெரிய ஆகி போச்சு. பாட்டி ஒண்ணு செத்து போச்சு. யார் என்ன கூப்பிட்டு சொல்றாரு? ஏய் புதுக்குடியான் என் பாட்டி ஒண்ணு செத்து போச்சு போய் சொல்றான்னு சொல்லுவேன். அப்ப முதல் இளவு சொல்லியாரு?
நீங்க எப்படிங்க? நீங்க தான் முதல் அளவு சொல்லி நான் தான். ரெண்டாவது தான் நாங்க. ம். நீங்க காசு வாங்காம சொல்றீங்க, நாங்க காசு வாங்கன்னு சொல்றோம். ஓஹோ, அப்ப நீயும் இளவு சொல்லி நானும் இளவு சொல்லி சேர்க்கிறாய். ம்? ஏய், மாடு விற்பாய். என் மகன் பெத்தமணி செய்ய நாங்களோட புள்ள செத்து பழைய நினைக்க பார்த்தேன். சாமி ஊருக்கு மேற்க ஒன்னாம் வழியில பச்சை குடிசை கட்டி வச்சு மூணு நாளை காவலுக்கு நான் தான் இருக்கேன். போலாமா? போலாமா? ஒரு வெண்ணே நானே என்னடா அரமனையில வந்த ஊ ஊ என்று சொல்கிறாய். உருண்டு கொண்டு வர வந்து வாய் காட்டுறீங்க. இந்த காட்டு மரம் காட்டு. ஜிந்தாச்சா ஜிந்தா கிட்டா ஜிந்தாச்சா ஜிந்தா மன்னரால் நடக்க முடியாது. நல்ல வேலை அந்த காலில் வச்சுருந்தா மல்லா கொழுந்து. அந்த கால வந்து வாங்கலாம். ஆம்பளை நீ வாயிலே நல்லா செய்யற. டேய் எந்த கால்ல அதனாலதான் நமக்கு எல்லாம் பேர் வாங்கிருக்கலாம். எந்த கால்ல இந்த கால்ல இந்த கால்ல அப்படி இல்லைங்க. அப்படி நின்று வாங்கலாம். இருக்கட்டும். சரி மாமா. டேய் புதுக்குடியா நீ நம்பிக்கையா மகளை விட்டு போறேன். ஒரு மாசத்துக்கு காவல் கண்ணு கருத்துமா இருக்கணும். சரி சரி காவலை கூட ஏற்பட்டுச்சு. நீங்க என்ன புள்ள விட்டீங்கல்ல, புள்ள இருக்கும் உங்க புள்ள அல்ல எம்புள்ளமான பாத்துக்கோங்க. 30 நாளைக்கு பிள்ளைக்கு அம்மா நான்தாங்க, அப்பா நான்தாங்க, அண்ணன், சித்தப்ப, பெரியப்ப, மாமன் மாமன் நான் தான். ஆளுகள் போடுறது போயா மடக்கறா மடக்கறா மடக்க. காவல கண்ணு கருத்தமா இருக்கணும். காவல கூட வந்துச்சு தலை வெட்டி கையில் கொடுத்து அழக பார்க்க வச்சு. சரியா போட்டுமா? மீனமலை இல்ல நல்ல ஆமா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. மாமா கவலையே படாதீங்க மாமா. நீ கவலைப்படாத. இவனுக்கு சரியான புத்திமதியை சொல்லி பார்த்து சேர்க்கிறேன். நீ கவலைப்படாத. வேணும்னு கேட்காத மாமா. சரியா? ஓ மாமா, உன் வந்திருந்து உன் வசனமாகத்தான் இருக்கு. பொம்மி நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டடா? என்ன யாருக்கா ஒட்டு பாருங்க பொம்மி. ஏய் என்ன பொம்மி மாமா இங்குதுடா. மாமா இங்க தூக்கு தொங்கு. ஏய் ஒதுக்குடியா, பொம்மைக்கு 30 நாள் முடிந்தவுடன் மீண்டும் அரண்மனை கலத்தி செல்வோம் அல்லவா? ஆமாங்க. அப்பொழுது எனக்கு பொம்மைக்கு என்ன நடக்கும்? கருமாதி நடக்கும். கல்யாணம் எல்லாம் ஏன்டா அப்படியே இருக்கீங்க? 30 நாள் முடிவு எனக்கு பொம்மைக்கு கல்யாணம் நடக்கும். அப்படி கல்யாணம் நடந்தா நான் தான் மணவாளன், பொம்மி தான் மணவாள். நான் தான் தூக்குவாய். அது இல்லையப்பா, நான் கணவன், பொம்மி கணவன். நான் கொலைவி. கொத்துனாலும் கொத்துவேன். அது இல்லையப்பா, நான் புருஷன், பொம்மி புருஷி. இந்த புருஷன் பாலிஷ் போட புருஷன் இல்ல. புருஷன் புருஷி சகல வச்சு பத்திரமா. அது இல்லையப்பா, உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்ப வந்து பொம்மி வந்து அங்க இருக்கிறது, நான் இங்க இருக்கிறேன். இருந்தாலும் பொம்மி இந்த இடத்துல ஒண்ணு விட்டு செல்கிறேன். காரணம் கருத்துமாக பார்க்க வேண்டும். சரி சார், ஞாபகம் இருக்கட்டும். காவல் சிறப்பாக இல்லை என்றால் என் மாமா என்ன சொன்னார்? உன் தலையை வெட்டி உன் கையில் கொடுத்து உன்னையே அளவாக்க. அவர் 8 வைக்கவே 9 நாள் அவர் 40 பறந்து. அது கால், இது கை. கையில படக்கன்று செஞ்சு விடுவார். அப்படி இருக்குது. அவர் செய்யணும்னு நினைச்சா செய்வாரப்பா. செய்வாரு. பார்த்து பக்குவமாக இருந்து சரி. அப்படி ஓரமா பொம்மி. மாமா ஆஹா,
இந்த வார்த்தையை கேட்பதற்கு நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? அதனால் நானும் என் பொம்மையும் சந்தோஷமாக பேசப் போகிறேன். பொம்மை, உன்னை நினைத்தால் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? எப்படி மாமா இருக்கிறது? சொல்கிறேன் கேள். சொல்லுங்க. என்ன அழகு, எத்தனை அழகு, கோமலர் கொட்டி அழகு, இன்றெந்தன் கை சேருமோ? என்ன போட்டோ எடுக்கிறேன். சூப்பர். யார போய் அருமையா வர்ணிக்கிறீங்க. காவல் கண்ணுங்கருத்தமா இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளே பாடிக்கொண்டிருந்தா பாடக்குள்ள பின்னால் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார். எங்க காரா பருவாத பாடுறார். அதனால் பொம்மி, மாமா, உன்னை நான் மறந்து நின்றிருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? மறந்துட்டீங்களா? மறந்திருப்பதற்கு மகாராஜா, இங்க இருந்து அரண்மனைக்கு போங்க. அரண்மனைக்கு போய் அங்க அடுப்புல பாருங்க, சமையல் அறையில தேங்காய் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ரெண்டா உடைச்சு மேற்கூடிய வச்சுட்டு கீழே எடுத்து கையாலே உடைக்க கூடாது, கல்லாலே உடைக்க கூடாது, கத்தியாலே கீழக்கூடாது. அதை எப்படி சாப்பிடணும்? புதுக்குடியான் பொம்மு என்னமோ சொல்லுது. தேங்காய் எடுத்து சரிங்க ரெண்டா உடைச்சு அப்படியே சாப்பிட என்று சொல்கிறார்களே, என்ன செய்வது? கண்ணு எதுக்கு இருக்குது? கண்ணு பார்ப்பதற்கு, மூக்கு சுவாசிப்பதற்கு, வாயு பேசுவதற்கு, பல்லு கரண்டுவதற்கு. அதை செய்யுங்க. பொம்மி, அப்புறம் மாடாக்குழியில இருந்து கொம்பு தேன் இருக்கு. அந்த குழியை பத்தி பேசாத. அந்த குழியை வந்து நம்மளால கொம்பு தேன் இருக்கு, கொம்பு தேன். அதை எடுத்துக்கோங்க, உள்ள கையில ஊத்தி மிளகுத்துல போட்டு நல்லா கோழிப்பி, நல்லா குழப்பி கையாலே சாப்பிடக்கூடாது, கரண்டிலே சாப்பிடக்கூடாது, அப்படியே சாப்பிடணும். ஜாய் புதுக்குடியான், இந்த தேனை எடுத்து நல்லா குழப்பி என்ன செய்வது? இதுலதாங்க நான் முத பரிசு வாங்கினது. எங்க ஊர்ல பாரு வேடிக்கை. சாமி, இந்த பழனிக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்கல்ல, ஒரு பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, அது பேர் என்ன? பஞ்சாமிரதம். பஞ்சாமிரதம் அது எதுல ஊத்துவாங்க கையில. எப்படி சாப்பிடுவீங்க? எப்படா சாப்பிடுறோம்? பலே தேனை என்ன செய்ய வேண்டும்? நக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும். தேனை என்ன செய்ய வேண்டும்? நக்கணும். தேங்காயை கரண்டணும். அடைய சின்ன தேனையும் தேங்காயும் நான் எடுத்துட்டு போறேன். அப்படி விட்டுருங்க. நீ உட்காந்து நக்கம் கரண்டுமா நான் வருகிறேன். இல்ல சாமி, இங்க வாங்க சாமி. தேனி தேங்காய் நீங்க விட்டுருங்க. நக்கணும் கரண்டு சொல்லிட்டே போங்க. பொம்மை கேட்கற மாதிரி தேங்காயை கரண்ட வேண்டும், தேனை நக்க வேண்டும்.
தேங்காய் தேடி விட்டுருங்க. நக்கன கரணம் என்ன சொன்னீங்கல்ல, அது சொல்லுங்க. சின்ன நக்கணும், ஆ, சின்னான் கரண்டம். சின்ன நக்கிறது இல்ல, சின்ன கரண்டது இல்ல. நீங்க பொம்மையை நினைச்சு செய்யுங்க, அது ஞாபகம் வரந்துட்டே இருக்கணும்ல. அப்படியா? சில பேர் அப்படி செய்து கொண்டிருப்பாங்க. ஆ, என் பொம்மையை மறந்து ஆ. நான் ஒரு நாளைக்கு பட்டினியா 500 இட்லி தின்பேன். நல்ல மனுஷன், செஞ்சுட்டே போங்க. இங்க சொல்லுங்க. பொம்மி, மாமா நான் வரட்டுமா? போய் வாருங்களா மாமா. வருகிறீர்களா? சரி சார். காவல் பத்திரமாக இருக்க வேண்டும். எல்லாம் அரண்மனையில ஓடும் நடக்கல. மம்மியம்மா நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாம்மா. பாத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களை பாத்து போறேம்மா. போயிட்டு வரீங்களா? சின்ன தாயே, சின்ன ஏயா, இது மாதிரி நானுண்ணா, நீ வரியா? நீ இன்னும் ஆகலையா? இல்ல சின்ன, ஊர்ல பசங்களை என்ன பண்றாங்க? அவங்க வேலை பாக்குறாங்க. சாமி, என்ன சின்ன? ஊருக்கு இந்த மாதிரி வரணும்னா காலையில நம்ம வீட்டுக்கு வாங்க. எதுக்கு சின்ன? ஒரு முறை எருக்கலாம் குச்சி மட்டும் ஒடிச்சு வாங்க. வந்துருச்சு விட்டா வந்துரு. அப்படி இல்லையா, இந்த வேலியில வர பிரண்டை இருக்குல்ல, பிரண்டை, ஆமா, பிரண்டை பிச்சுட்டு போய் உப்பு கல்லு மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்னா வச்சு சப்பாத்தி கல்லு சப்பாத்தி மூணே நல்ல பிச்சு. சின்ன நான் தியானம் நிறைய பேருக்கு வர அடிச்சு விட்டுருக்கேன். நிறைய பேருக்கு அந்த வேலை பாக்குறேன். ஆமா. அதனால தியானம் நீ வந்து வச்சுக்கோ, எனக்கு வர்றது பூரா உடைக்க தரேன். நீங்க எனக்கு கொடுங்க, நான் ஒயின் சாப்பிட கூட ரத்த பொரியா வறுத்து வச்சுக்குறேன். சகலையெல்லாம் போதிலே வர்றேன். எல்லாம் 2 வெங்காயத்தை வட்டி போட வாட தெரியாது. ஐயோ ரத்த பொரியா விட்டுறா நல்ல காசு. அது இல்ல சின்ன, சேவாடு சகலை எல்லாம் வந்தாலே என்ன தெரியும்? ஐயோ அது இல்ல சின்ன, நல்லா சாப்பிடுவேன். செய்வாடு சகல சொந்தக்காரங்க திப்பண்டு வாங்கிடுவாங்கல்ல, அது தரேன். அப்படியா? கட்டி ஜிலேபி. சரி சின்ன, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா தாய். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. சின்ன, உன்னை விட்டு போக மனசே இல்லை சின்ன. என்ன பண்றது, எனக்கு அப்படித்தான் இருக்குது. எனக்கு ஆசை இருக்குது, ஆனா நிறம தடுக்குது. சின்ன, நாய் புதுசுமோ. நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டா சார். நான் போயிட்டு சும்மா சும்மா வரட்டுமா? நீங்க சும்மா சும்மா வர சகல கம்மிட்டு இருக்க மாட்டேன். வடக்காரை ஊட்டி போயிருவியா? இல்லன்னா அடிக்கடி அடிக்கடி வரட்டுமா? அதுக்கு கேட்டா மேக்கடி யாரும் ஆர்டர் வருவியா? ஓ, போ மனசே இல்லை சின்ன. என்ன பண்றது, போயிட்டு தான் வரலாமா? பால் கொடுக்காவா? சின்னா ஆனா உனக்கு சாவு. ஐயோ நானே. ஐய நீங்களா? ஆமா. நான் கூட திம்மா யோசினாயா? இல்ல சின்னா நான் தான். சின்னா ஐயே நல்லா இருக்கியா? என்னமோ இருக்கிறனாயா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்க. சின்ன, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சின்ன. ஏதாயே? இல்ல வேற ஒண்ணும் இல்ல, சின்ன பொண்ணு மல்லிகா இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க நண்டவருக்கு ஆடி பாடி விளையாடுவோம். பொழுது போறே தெரியாது. இந்த 30 நாளைக்கு இந்த காட்டுலயே இருக்கமா, மனசு கவலையா இருக்குது, பொழுதும் போக மாட்டேங்குது. ஐயே இங்க இருந்து எட்டுச்சுனா புடிச்சு தள்ளான்னு பாக்குறேன். என்னது? பொழுதுட்டே. சரி. ஆனா இங்க இருந்து பார்த்தா அங்க தூரம், அங்க இருந்து பார்த்தா இங்க தூரம். வேணும்னா சொல்லி அங்க தூரமா தெரியல. அப்படியா? சரி சரி. சின்ன, பொழுது போகணும், கவலை இல்லாம இருக்கணும், அதுக்கு என்ன பண்றது? இதே கதாகாரனை போட்டா 4 கணக்கு போறது தெரியாதுங்க. சரி, உனக்கு என்ன கதை தெரியும்? நான் போடாத கதையா? அதான, எத்தனை கதை? அப்புறம் அது ஒரு கதையை வச்சு 4-5 பேர் கதை போட்டிருக்கீங்கப்பா. எப்படி? நம்ம கை வச்சா பெருகிலம் ஆயிருங்க. அதே அப்பா, அவள ராசி ராசியானவள்தான். சின்ன, கதை போடுவோம், விடுகதை. ஒரு கேள்வி கேட்கணும், ஒருத்துக்கு பதில் சொல்லணும். பதில் தெரியலனா சொல்லி தப்ப. சரியா? இப்ப நான் போட்டுமா? இல்ல சின்ன, நான் போடுறேன். ஆசைப்பட்டு போடு தாயி, நீங்க வயசு பிள்ளை போடுங்க. இல்ல சின்ன, சரி நீயே போடு, நீ பெரிய மனுஷன், நீயே போடு. நான் கொஞ்சம் மெதுவா போட்டாலும் போட்டு பறக்கணும். நீ எப்ப படுத்த அலையிற, என்ன பண்றது? இல்ல தாயே, இல்ல சின்ன, தாய் கதை நீங்க போட்டீங்க, நான் போட்டுமா? இல்ல நானே போடுறேன். நான் போடுறேன். சரி நீதான் போடு. சரி நான் தான் போடுறேன். சரி நீதான் போடு. இப்படியே போட்டு 28 நாள் முடிஞ்சு போச்சு. சரி சின்ன, நீங்க போடு. 2 நாள் இருக்கு. என்னதான் நாட்டுக்கு நானே இருந்தாலும் வீட்டுக்கு சின்ன பிள்ளைதான், நீ பெரிய மனுஷன், நீயே போடு. தாயே, தரக்காம் புறக்காம் சந்தைக்கு போற செருப்பு. என்ன நீயே கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்ற? சொல்லிட்டேனா? ஆமா. ஊனமுக்கம் சந்தைக்கு போற நுங்கு. ஐயா, கேள்வி கேட்டு மட்டும் பதில் நான் சொல்லணும். ஐயோ, சரி நீங்க கதை போடுங்க. சரி நான் சொல்லணுமா? வந்து குதிரை ஓட ஓட பால் குறைஞ்சுக்கிட்டே போகுது, அது என்ன?
தாயே இதான் தெரியாது. ஐயோ தெரியுமா? அப்ப சொல்லு. இதான் தெரியாது. சொல்லு சின்னா. தெரியாதாயா? தெரியாதா? சொல்லு. தப்ப. நான் போடுவலங்க. சரி. தண்ணீரே பிறந்து தண்ணீரே சாவான் அவங்க. அதுவா? இந்த கதை எனக்கு தெரியாது. நான் சொன்ன அப்ப நீங்க விடைய போடுங்க, நான் சொன்னது நான் கிடையாது. சரி, நான் சொன்ன கதைக்கு குதிரை ஓட ஓட வால் குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னா ஊசியும் நூலு. இந்த ஊசி தான் குதிரை, நூலு தான் வாலு. இப்போ ஒரு வேட்டி கிழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவே, அதுக்கு தைக்கிறதுக்கு என்ன வேணும்? ஊசி நூல். ஊசி நூல் வேணும். அப்ப இந்த ஊசி இப்படி போயிட்டு வந்துகிட்டே இருக்கப்ப இந்த நூல் குறைஞ்சுக்கிட்டே போகுதா, அதான் குதிரை ஓட ஓட வால் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்படியா தாயே? தண்ணீரே பிறந்து தண்ணீரே சாவான்னா உப்பு. உப்பு 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 எப்படி? தண்ணீரா உப்பு எடுப்பாங்க. ஆமா. அதே மாதிரி தண்ணீரை கூட கரையதா இல்லையா? ஆமா. அதான் தாயே. அதுல வந்து ஒரு மாதிரி பலவரமா இருக்கு. என்ன குடும்பமே ஆகுது? தாயே இன்னைக்கு மட்டுமா அதானே. உடம்புல இருந்து ஆளுது. தாயே ரொம்ப ஆட விடாதப்பா. காத்து மழை கலந்து வருது. ஆமா. ஊரு வாசம் வர மாதிரி இருக்கு. நான் போய் உள்ள உட்காந்துக்கிறேன். தாயே நீங்க உள்ள உட்காருங்க, நான் வீட்டுல ஓட்டமா ஓடி போய் குழந்தை மட்டும் போகிறது. நீ விட்டுட்டு போய் தனித்தனியா போறியா தனியா போறியா? இந்த வரவோட எச்சு ஈரங்காட்டி வந்துருவேன். நீங்க சின்ன சின்ன கூப்பிடுங்க, நான் 4:32 போயிட்டு வந்துருவேன். சின்ன நான் என்ன திரும்பவே இல்லை. சீக்கிரம் வந்துருங்க. வந்துருவேன். சின்ன சின்ன இப்பதான் திரும்புறேன். எப்பதான் திரும்புவ? திரும்புறேன். சின்ன தாயே சின்ன இப்பதான் காலை தூக்குறாயோ? சின்ன இப்பதான் எட்டி வைக்கிறாயோ? சின்ன சின்ன கர்ம முடிச்சவர மோகன் கட்டையா பாரு. Oh,